கோவையில் தனியார் மருத்துவமனையில் புகுந்து செவிலியரை கத்தியால் குத்திய சுஜித் என்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விடுதிக்குள் புகுந்த சுஜித் செவிலியரை கத்தியால் குத்தியிருக்கிறார். காதல் விவகாரத்தில் இந்த கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கோவை GKNM தனியார் மருத்துவமனை அவினாசி ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. செவிலியராக பணியாற்றி வருபவர் பிரியா. அவர் தங்கி பணிபுரிந்து வரும் தனியார் மருத்துவமனை வளாகத்திற்குள் உள்ள மகளிர் விடுதியில் அனுமதியின்றி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலைச் சேர்ந்த சுஜித் என்ற இளைஞர் நுழைந்துள்ளார். அவரது விடுதி காப்பாளர் சுஜித்தை தடுத்துள்ளார். அவரை கடுமையாக வார்த்தைகளால் பேசி உள்ளே சென்ற சுஜித் பிரியாவின் கழுத்தை நெரித்து கத்தியால் குத்த முற்பட்டுள்ளார். பிரியா தப்ப முயன்ற போது அவரது கையில் வெட்டு காயம் உண்டானது. இதையடுத்து அங்கு வந்த விடுதி காப்பாளர் மற்றும் மருத்துவமனை காவலாளிகள் சுஜித்தை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் கோவை பந்தயசாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுஜித்தை சிறையில் அடைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பிரியாவும் சுஜித்தும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும், பிரியா திடீரென பேசுவதை நிறுத்தியதால் சுஜித் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.